கதை பக்கம் வழங்கும் குட்டி கதையை கேட்கும் முன்பு சப்ஸ்கிரைப் செய்து கேட்டு மகிழுங்கள். முன்னொரு காலத்தில் துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தம் சீடர்களுக்கு நல்ல உபதேசங்களை கற்றுக் கொடுத்து வந்தார். அவருக்கும் வயதாகவே தன் சீடர்களில் யாரையாவது தலைமை சீடராக நியமித்துவிட்டால் ஆசிரம பொறுப்புகளை கவனித்து கொள்ள ஏதுவாக இருக்கும் என்று எண்ணினார். அப்போது அங்கு வந்த சீடன் ஒருவன், குருவே, காட்டில் நமக்கு அருகாமையில் இருக்கிற மரங்களிலிருந்து கிடைக்கும் பழங்கள் உணவுகள் எல்லாம் நம் அனைவருக்கும் போதுமானதாக இல்லை. அதனால் காட்டிற்குள் இன்னும் சற்று தூரம் சென்றால் ஏதாவது கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பதை அறிந்து கொள்ளலாம் என்று கூறினான். சரி, நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறிய துறவி யோசிக்க ஆரம்பித்தார். அவரிடம் நிறைய சீடர்கள் இருந்தாலும் முதலில் தன்னிடத்தில் சேர்ந்த 2 சீடர்கள் நினைவுக்கு வர அவர்களை அழைத்த துறவி நடந்ததை கூறி, நீங்கள் 2 பேரும் நாளைக்கு விடிய காலையில் புறப்பட்டு காட்டுக்குள்ளே போய் நல்ல பழங்கள் கிடைக்கிற இடமா பார்த்து தேடிட்டு வாங்க என்று கூறி அனுப்பினார். அதேபோல் மறுநாள் காட்டுக்குள் சென்றவர்கள், நாம் 2 பேரும் இப்படி ஒன்றா சேர்ந்து தேடினா ரொம்ப நேரமாயிடும், அதனால் தனித்தனியாக தேடுவோம், பொழுது சாயறதுக்குள்ள இதே இடத்துல சந்திப்போம் என்று சொல்லி இருவரும் பிரிந்து தேடலாயினர். பின்னர் ஒரு வழியாக இருவரும் சேர்ந்து ஆசிரமம் அடைவதற்குள் இருட்டவே ஆரம்பித்து விட்டது. இவர்களை பார்த்த குரு, என்னப்பா, ஏன் இவ்வளவு நேரமாச்சு என்று கேட்க அதில் ஒரு சீடன் சொல்ல ஆரம்பித்தான். குருவே, நாங்கள் இருவரும் பழங்களை சேகரித்து கொண்டு திரும்பும்போது அங்கு விலங்குகளை பிடிப்பதற்காக அமைக்கப்பட்ட பெரிய குழியில் ஆளுக்கொரு பக்கமாக விழுந்துவிட்டோம். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பசியும் குளிரும் ஒன்று சேர்ந்துவிட கொண்டு வந்த பழங்களை சாப்பிட்டு அங்கு கிடந்த குச்சிகளையும் கம்புகளையும் வைத்து நெருப்பூட்டி குளிர் காய்ந்தேன். மேலும் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று குரல் கொடுத்து கொண்டே இருந்தேன் குருவே என்று கூறினான். சரி, உனக்கு என்ன ஆயிற்று என்று மற்றொரு சீடனை கேட்க அவன், குருவே, நானும் அவனைப் போலவே பெரிய குழியில் விழுந்து விட்டேன். அவன் சொல்வது போல் எனக்கும் பசியும் குளிரும் இருந்ததுதான். களைப்பின் மிகுதியால் நானும் 1-2 பழங்களை உண்டுவிட்டு மீதமுள்ள பழங்களை ஆசிரமத்திற்கு கொண்டு வருவதற்காக துணியில் முடித்து வைத்தேன். பின்னர் ஆங்காங்கே குழியில் கிடந்த குச்சிகளையும் கம்புகளையும் வைத்து மேலும் இருட்டுவதற்குள் வேகமாக ஒரு ஏணியை கட்டினேன். அதன் பிறகு வெளியே வந்த நான் இவனையும் காப்பாற்றி இங்கு வர தாமதமாகிவிட்டது குருவே என்று கூறினான். இதை கேட்ட சாதுவுக்கு ஒரே சந்தோஷம். தன்னையும் காத்து தன் நண்பனையும் காப்பாற்றி இங்கு உள்ள மற்ற சீடர்களுக்கும் உணவினை கொண்டு வந்த அவன் சாதுரியத்தை பாராட்டியது மட்டுமல்லாமல் அவருடைய தலைமை சீடனுக்கான தேடலும் நிறைவடைந்ததை எண்ணி மகிழ்ந்தார். இருவர் கையிலும் ஒரே பொருள்தான் கிடைத்தது. ஆனால் ஒருவன் அதை எரித்து வீணாக்கிவிட்டான், மற்றொருவன் அதையே ஏணியாக்கி வெளியே வந்துவிட்டான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்வார்கள். அதுபோல எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அடுத்து என்ன செய்வது, இருப்பதை கொண்டு எப்படி அந்த நிலைமையை கையாள்வது என்பதை அறிந்தவனுக்கு இந்த உலகம் வசப்படும். மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்க கதை பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி கதைகளை கேளுங்க.